வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் எபிசோடு 3ஓட கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நாங்கள் போகிற வீடியோவை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் லைனாக பாருங்கள். இந்த சீரீஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். சரி, நம்ம இப்போ எபிசோடு 3 கதைக்குள்ளே போகலாம் வாங்க. டான்ஜிரோ நெஸ்கோவை பார்த்துட்டே ட்ரைனிங் கிளம்புறான். உருகொடாக்கி சொல்கிறாரு, டீமன் ஸ்லேயர் ஒரு கவர்மெண்ட் அமைப்பு இல்லை, நாங்கள் 100 பேர் மேலே இருக்கோம், பழங்காலத்தில் இருந்தே டீமன் எல்லாம் கொண்டுட்டு வரோம். டீமன் ஸ்லேயரோட தலைவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி டீமன்ஸ் எங்கிருந்து உருவாகுது, எதனால உருவாகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுங்களுக்கு மனுஷங்க தான் உணவு. டீமனை தனித்துவ வாள் வச்சு கொள்ளலாம், இல்லைனா சூரிய கதிரே அதை அழிச்சிரும். அதுங்களுக்காக எவ்வளவு அடிபட்டாலும் வேகமா அதுக்கு காயங்கள் ஆறிடும். ஆனா நம்ம எல்லாம் மனிதர்கள், நம்ம மனித உடம்பு வச்சு தான் சண்டை போறோம். நம்ம கடைசியில மனித நேயத்துக்காக தான் போராடுறோம்னு டான்ஜிரோ கிட்ட அந்த மாஸ்டர் சொல்றாரு. அப்புறம் மவுண்ட் ஃபுஜி அங்க நடக்கிற போட்டியில நீ கலந்துக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. டான்ஜிரோ இப்ப அவன் என்னெல்லாம் பண்றான், என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நெஸ்கோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக இவன் டைரி எழுதி வச்சிட்டு இருக்கான். வந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எனக்கு நல்லா வாசத்தை பிக் பண்ண முடியுது. ஆனா ட்ரைனிங்கும் ரொம்பவே கஷ்டமாயிட்டே இருக்கு. ஒரு சில சமயம் அவரை என்ன கொலை பண்ணிடுவாரோன்னு பயத்திலேயே இருக்கேன். நான் இன்னைக்கு வாளோட மலையில இருந்து இறங்கினேன். அது இன்னுமே கஷ்டமா இருந்துச்சு. வெயிட் அதிகமா இருந்ததுனால நான் நிறைய ட்ராப்ல மாட்டிட்டேன். இந்த ட்ரைனிங்னால டான்ஜிரோ டயர்ட் ஆகிறான். வாள் வீசுற பயிற்சி அகைன் தொடங்குது. வாள் ரொம்பவே உடையக்கூடிய தன்மையுடையது. அது வாள் வீசுற திசையும் வாள் பார்க்கிற திசையும் ஒன்னா இருக்கணும், இல்லைன்னா உடஞ்சிடும் அப்படின்னு டான்ஜிரோக்கு மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு. மாஸ்டர் இன்னொன்னு சொல்றாரு, வாளை உடைச்சிட்டேன்னா உன்னோட உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. டான்ஜிரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், நெசுகோக்காக நான் ரொம்பவே கடினமா உழைக்கணும் அப்படின்னு. டான்ஜிரோ அடுத்த நாள் ட்ரைனிங்ல மாஸ்டரை கொல்ற மாதிரி வாளை தூக்கிட்டு ஓடுறான். அவர் ஈஸியா அவர் தலைக்கு மேல எரிஞ்சிட்டாரு. அவர் ரொம்பவே ஸ்கில்டா இருக்காரு. அடுத்த நாள் முழு கவனமா அவனோட காலை நல்லா அழுத்தமாகவும் மூச்சை நல்லாவும் இழுத்து விட சொல்றாரு. அது என்ன பண்ணணும்னா காயங்களை மெதுவா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நான் எல்லாத்தையும் தப்பா பண்ணி மாஸ்டர் என்ன அடிக்கிறாரு. அடுத்த பயிற்சியில நீ தண்ணியோட ஒன்னா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அருவியில என்ன தள்ளி விட்டாரு. அவனு எல்லாமே நெஸ்கோக்காக தாங்கிறான். அது ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது. ஆனா நான் இன்னுமே நெஸ்கோ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கல அப்படின்னு டான்ஜிரோக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. டான்ஜிரோ நினைக்கிறான், இப்போதெல்லாம் இன்னுமே உயரத்துல இருந்து நான் பயிற்சியை செஞ்சு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு பெரிய கல்லை காட்டி இதை 2ஆ வெட்டு, நான் உன்னை மவுண்ட் ஃபுஜிக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உன்னோட கடைசி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போனவர் தான் அடுத்து எனக்கு சொல்லி தர வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதை வெட்ட ட்ரை பண்றான். அவனோட கை ரொம்பவே வலிக்குது. அன்னையிலிருந்து உருகொடாக்கி சொல்லி கொடுத்த எல்லா ட்ரைனிங்கும் இவனே பயிற்சி செய்யறான். சின்ன சின்ன விஷயங்களும் அந்த டைரியில எழுதி வச்சது இவனுக்கு ரொம்பவே உதவுது. 6 மாசம் கழிச்சு அப்போ திடீர்னு அமைதியா இரு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா கல்லு மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு வாசமும் இல்லை. இதுக்கெல்லாம் மனம் தளரக்கூடாது, அவன் வச்சிருந்த கத்தியை வச்சு தாக்குனா நீ என்ன தாக்குவ அப்படின்னு மாஸ்க் போட்டவன் சொல்றான். டான்ஜிரோ உடனே நீ மரவாள் தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே நீ என்ன தாக்கிடுவியா அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு நினைச்சிட்டு சண்டை போறான். அவன் ரொம்பவே வேகமா இருக்கான். டான்ஜிரோவை அடிச்சுட்டு கடைசி 1.5 வருஷத்துல மாஸ்டர் கிட்ட இருந்து நீ ஒண்ணுமே கத்துக்கலையா அப்படின்னு சொல்றான். நீ மனப்பாடம் பண்ணக்கூடாது, உடம்புல ஏத்திக்கணும் அப்படின்னு சொல்றான். டான்ஜிரோவை அடிச்சுக்கிட்டே சொல்றான். அவனும் அடி வாங்கிட்டே இருக்கான். அவர் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களையும் கத்துக்கோ, மறக்காத அப்படின்னு சொல்றான். டான்ஜிரோ சொல்றான், நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனா இது மட்டும் தான் என்னால பண்ண முடியல, என்ன பண்ண முடியும்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரவாளை வீசுறான். டான்ஜிரோ அதுல அடிபட்டு கீழே விழுந்து மயங்கி விழுந்துறான். மீதியை உங்ககிட்ட விட்டுட்டு போற அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போறான். டான்ஜிரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். உடனே அவர் கத்தி வீசின விதம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதை என்னாலேயே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறான். உங்களால கண்டிப்பா பண்ண முடியும்னு அந்த பொண்ணு சொல்றான். டான்ஜிரோ கிட்ட அவ என்னோட பேர் மக்கோமா, அவன் சபிடோன்னு அப்படின்னு சொல்றான். நாங்க 2 பேருமே அனாதைங்க, எங்க மாஸ்டர் தான் எங்களை வளர்த்தாரு அப்படின்னு சொல்றான். இப்போ இவன் பண்ற தப்பை எல்லாமே அவ சொல்லி சொல்லி திருத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்க தனியாலாம் இல்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு இருந்த டான்ஜிரோ என்ன இவ வினோதமான பொண்ணா இருக்கா, ஆனா ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்னு நினைக்கிறான். அவ சொல்றா, ஃபர்ஸ்ட் கவனமா மூச்சு பயிற்சி நீ நல்லா பண்ணாதான் உடம்புக்குள்ள ஆக்சிஜன் நல்லா சப்ளை ஆகி டீமன்ஸ் கூட சண்டை போற அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும், உன்னோட லங்ஸ் எல்லாம் பெருசாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு எதுவுமே புரியல. இந்த எல்லா பயிற்சிக்கு அப்புறம் சபிடோவும் டான்ஜிரோவும் அகைன் சண்டை போடுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இது எல்லாமே மாறிடுச்சு. ஆனா இந்த முறை அவன் உண்மையான வாளை கொண்டு வந்திருக்கான். 2 பேருமே சண்டை போடுறாங்க. டக்குன்னு மறைஞ்சு கத்தி வீச வராங்க. முதன் முறையா டான்ஜிரோ வாள் அவனுக்கு முன்னாடி வாள் வீசி அவனோட மாஸ்க வெட்டுறான். சபிடோ சிரிக்கிறான். அவன் நீ ரொம்பவே நல்லா பண்ண, எனக்காக
வந்து நீ ஜெயிச்சுக்கிட்டே இரு, அடுத்ததையும் நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடறான். அடுத்த நொடி வந்து சபிடோவை காணும். ஆனா அங்க இருந்து பாறை வந்து ரெண்டா பொழக்குது. நான் வந்து மாஸ்கை தானே கட் பண்ணேன், எப்படி இந்த பாறை வந்து ரெண்டா பொழக்குது அப்படின்னு வந்து டாஞ்சிரோ நினைச்சிட்டே இருக்கான். ஆனா டாஞ்சிரோ வந்து எப்படி அந்த பாறையை உடைச்சான், எப்படி அந்த பாறையை வந்து கட் பண்ணா அப்படிங்கறத வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நண்பர்களே. இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து போற எல்லா வீடியோவும் பாருங்க. நன்றி, வணக்கம்.